எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மக்காச்சோளம் வச்சு வடை தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வடை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இது நான் வடைப்பருப்பு கூட மக்காச்சோளமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இப்போ வடைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இஞ்சி பூண்டெல்லாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அரைச்சிக்கணுங்க. ஏன்னா இதோட சேர்த்து அரைச்சோம்னா அரையாதுங்க. அது போக மக்காச்சோளமும் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டால் போதுங்க. இது பச்சை கருது தாங்க, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு எடுத்துருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இப்போ வடைப்பருப்பு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து 1-2 மட்டும் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் தருதருன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வெறும் பருப்பு வடையாக செஞ்சு சாப்பிட்றத விட இது கூடவே இந்த மாதிரி மக்காச்சோளம்லாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இது கூடவே வாழைப்பூ சேர்த்துருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி வாழைப்பூ இல்லைங்க, அதனால் நான் வெறும் இந்த மக்காச்சோளம் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அரைச்சே போட்டேங்க. நம்ம தனியாக சேர்த்தோம்னா கூட கட் பண்ணி சேர்க்குறப்போ குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ நான் அரைச்சே இதில் சேர்த்துட்டேங்க. அதனால் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எப்போவுமே வடை தட்டுற மாதிரியே தட்டி போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி காரம் அளவாக தாங்க வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்க, அதனால் காரம் அளவாக தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருந்ததுங்க. வடையே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.